සමාදානය ඔබ සමග වේවා. தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட தங்குவதாக. ආමෙන්. ஆமென். අද ඊටම ප්‍රීතිමත් දවසක්. இன்று மகிழ்ச்சியான நாளாய் இருக்கிறது. මන්ද කියනවා නම් ஏனென்றால் ස්වර්ගයට යන මග කියන 7 වෙනි දේශනාවත් ඇවිල්ලා තිබෙනවා. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை காண்பிக்கும் 7வது பிரசங்கம் தயார் நிலையில் இருக்கிறது. ආමෙන්. ஆமென். 8 වෙනි දේශනාවක් නම් එන්නේ නැහැ. 8வது ஒரு பாகம் வராது. ඒකට විශේෂ හේතුවක් තිබෙනවා. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ලබන ඉරිදා කියන්නේ මොකද්ද? ලබන ඉරිදා කියන්නේ මොකද්ද? வருகிற ஞாயிறு என்ன நாளாக இருக்கிறது என்றால் ලබන ඉරිදා තමයි வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் නත්තල් කාලය ආරම්භ කරන්නේ. கிறிஸ்மஸ் அதாவது நத்தால் பண்டிகையின் துவக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். නත්තලට පෙර දේශනාවල් 9ක් තිබෙනවා. நத்தால் காலத்தில் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் ஞாபகப்படுத்தும் பிரசங்கங்கள் இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ උප්පාදයට පෙර 9 වෙනි දේශනාවයි 9 වෙනි ඉරිදා පළවෙනි දේශනාව එනවා. යේසුස් වහන්සේ උප්පාදයට පෙර 9 වෙනි ඉරිදා පළවෙනි දේශනාව ඔබ වෙත ගේන්නම සෝදානම්. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் நாங்கள் செய்தியாக கொண்டு வர வாஞ்சிக்கிறோம். ඒ නිසා ස්වර්ගයට යන මග කියන 7 වෙනි දේශනාවට අපි අහුම්කම් දෙමු. அதனால் இன்று நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை காண்பிக்கும் 7வது தேவ செய்திக்கு நாங்கள் செவி கொடுப்போம். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். දෙවියන් වහන්සේ දවසේ වචන ඔබට බාරයි. கர்த்தாவே, வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ඔබ වහන්සේ මේ දේව ජනතාවට යහපත් පණිවිඩ සුගුදානම් කර දෙන ස්තුති වේවා. நீர் இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நீர் ஆயத்தப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். අද ඔබ වහන්සේ කතා කරන්න ස්තුති වේවා. நீர் பேச போகிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். ඔබගේ වචනේ ප්‍රකාශ වෙන විට உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்கும் பொழுது යක්ෂයා ඉස පොඩි වෙන නිසාද சாத்தானின் தலை நசுக்கப்படுகிறபடியால் සියලු බාධා ඉවත් වෙන නිසා ස්තුති எல்லா වේවා. தடைகளும் நீக்கப்பட போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். අද දවසේ වචනේ මේ දේව ජනතා ආශිර්වාදයක් වේවා. இன்றைய நாள் வார்த்தை இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். අවසාන සියලු ගෞරවය මහිමේ පැසසුම වහන්සේම ගත මැනව. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ආමේන්. ஆமென். අද දවසේ බයිබල් කියවඩ බයහුම්කම් දුන්නා. இன்றைய நாளிலும் வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நீங்கள் செவி கொடுத்தீர்கள். ලූක් 12 වෙනි පරිච්ඡේදය லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 සිට 21 දක්වා කියවන ලැබුවා. 13 தொடக்கம் 21வது வசனம் வரை வாசிக்க கேட்டோம். අද යේසුස් වහන්සේ කාලේ සිදුනා වූ සත්‍ය සිදුවීමක් අනුවයි දේශනාව ආරම්භ වෙන්නේ. இன்று இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை தான் நான் இன்று பிரசங்கிக்க போகிறேன். විශාල සෙනගක් යේසුස් වහන්සේ වට කරගෙන ඉන්නවා. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்தார்கள். එක මිනිහෙක් ඉස්සරහට ඇවිල්ලා කියනවා ஒரு மனிதன் முன்பதாக வந்து சொல்லுகிறான், මගේ සහෝදරයාට කියන්න මගේ දේපොළ බෙදා ගන්න මාත් එක්ක එකතු වෙන්න කියලා. என்னுடைய சகோதரனுக்கு கூறும்படியாக சொத்துக்களை பிரித்துக் கொள்ளுவதற்கென்று යේසුස් වහන්සේ අහනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ඔබගේ දේපොළ බෙදා ගන්න உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பிரித்துக் கொள்ளுவதற்கு කවුද මාව නඩුකාරයෙක් ඇරේ පත් කළේ කියලා ප්‍රශ්න யார் කරනවා. என்னை நீதிபதியாக ஏற்படுத்தினார்கள் என்று கேட்கிறார். යේසුස් වහන්සේට මේ අවස්ථාවේදී ඊටමත් අලංකාර උපමාවක් උන්වහන්සේ හදවතට இந்த එනවා. சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உவமையை அவர் சொல்லுகிறார். ලස්සන කතාවක් උන්වහන්සේ මේ මිනිස්යාට කියනවා. நல்ல ஒரு கதையை அவர் இந்த மனிதனுக்கு சொல்லுகிறார். අද සමාජයට වගේ ඔබටත් இன்று சமுதாயத்தில் வாழ்கிற உங்களுக்கும் මේ කතාව ඉතා වැදගත් වෙන්න පුළුවන්. இந்த கதை மிகவும் முக்கியமா இருக்கிறது. එක්තරා මිනිස්සෙක් හිටියා කියනවා. ஒரு மனிதன் இருக்கிறான் என்று මේ சொல்லப்பட்டிருக்கிறது. මිනිස්යාට විශාල දේපොළක් තිබුණා කියලා කියනවා. இந்த மனிதனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ඔහුගේ හිතට යම්කිසි අදහසක් එනවා. அவனுடைய இருதயத்திற்கு ஒரு சில யோசனைகள் தோன்றுகிறது. මගේ දේපොළ වලට තවත් දේපොළ ගබඩා කරගන්න ඕනේ. என்னுடைய இந்த சொத்துக்களுக்கு அதிகமாய் இன்னும் நான் சொத்துக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ඒ என்று. කාලේ බැංකු තිබෙන්නේ බැංකුවල මුදල් දාන්න. அந்த காலத்தில் வங்கிகள் இருக்கவில்லை, வங்கியில் பணத்தை போட்டு வைப்பதற்கு. සමහර මිනිස්සු තමන්ගේ මුදල් සහ
ඒ අස්වැන්න ගබඩාගත කළා. சில மனிதர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய பணங்கள் அதுபோல அவர்களுடைய அறுவடைகளை பண்டகசாலையில் அவர்கள் வைத்திருந்தார்கள். සමහර අය පොළොව යට වලලා තිබ්බා. இன்னும் சிலர் பூமிக்கு அடியில் புதைத்து வைத்திருந்தார்கள். සමහර අය හට්ටි මුට්ටි වල දාලා සගවල තිබුණා. இன்னும் சிலர் பானைகளில் முட்டிகளில் அப்பன்னமாக சேகரித்து வைத்துக் கொண்டார்கள். මේ මිනිස්සයාගේ කතාවේ හැටියට ඔහුට තිබෙන ස්ටෝරුවක්. இந்த மனிதனின் கதையை பார்த்தால் அந்த மனிதனுக்கு ஒரு பண்டகசாலை களஞ்சிய சாலை இருந்தது. ඔහු මොකද්ද කල්පනා කරන්නේ? அவன் என்ன யோசித்தான்? මගේ ගබඩාව තව ගොඩාක් ලොකු කරන්න ඕනේ. நான் என்னுடைய இந்த களஞ்சிய சாலையை இன்னும் பெரிதுபடுத்த வேண்டும். පරම්පරා ගානකට අවශ්‍ය සියලු සම්පත් මම එකතු කරලා තියන්න ඕනේ. இன்னும் எனக்கு பின்பதாக வருகிற சந்ததிகளுக்கு பரம்பரைக்கு தேவையான சொத்துக்களை நான் சேகரித்து வைக்க வேண்டும் මේ என்று මිනිස්සයා මොකද කරන්නේ? இந்த மனிதன் என்ன செய்கிறான்? තමන්ගේ ප්‍රඥාව, தன்னுடைய ஞானத்தை பாவித்து තමන්ගේ සැලැස්ම தன்னுடைய திட்டங்களை ඔය ක්‍රියාවේ යොදවන්න උත්සාහ කරනවා. அவன் செயல்பாட்டில் செயல்படுத்துவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். මේ කතාව මෙතන එහාට යන්න ප්‍රථම இந்த கதை இதற்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு முன்பதாக මම ඔබේ ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். අද ඔබට ගබඩාවක් තිබෙනවද? இன்று உங்களுக்கு ஒரு களஞ்சிய சாலை இல்லாவிட்டால் ஸ்டோர் இருக்கிறதா? සමහර විට මේ ස්ථානයේ ඉන්න ඔබට சில வேளை இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் බැංකු account එකක් තිබෙන්න පුළුවන්, பேங்க் அக்கவுண்ட் ஒன்று இருக்க முடியும், නොතිබෙන්න පුළුවන්. இல்லாமல் இருக்கவும் முடியும். යම්කිසි ආශිර්වාදයක් ඔබ රැස් කළ තිබෙන්න පුළුවන්, ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம், නොතිබෙන්න පුළුවන්. இல்லாமலும் இருக்கலாம். ඔබ අවංකව ඔබගේ ජීවිත ගැන කල්පනා කරලා බලන්න. நீங்கள் உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். අද මනුෂ්‍යයාගේ ස්වභාවය මොකක්ද? இன்று மனிதர்களின் சுபாவம் என்னவென்றால் තමන්ට තිබෙන්නා වූ ගබඩාව ටිකක් මීට වඩා ලොකු මහත් කර ගැනීම නොවේද? தங்களுக்கு இருக்கிற அந்த களஞ்சிய சாலையை இன்னும் பெரிதுபடுத்த வேண்டும் என்பது அல்லவா? අද ඔබේ ජීවිතේ එතන තිබෙනවද? இன்று உங்களுடைய ஜீவியமும் அதே இடத்தில் இருக்கிறதா? මොහොතක් ඇත්තටම අවංකව කල්පනා කරලා බලන්න. ஒரு வினாடி நீங்கள் உண்மையாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தட்டி கேளுங்கள். අපි ලෝකේ මනුෂ්‍යව දකිනවා. நாங்கள் உலக மனிதர்களை காண்கிறோம். ඔහු නොයෙක් ක්‍රම භාවිතා කරනවා ඔවුන්ගේ ගබඩාව නැතෝගේ ආදාය මාර්ග වැඩි දියුණු කරගන්න. பலதரப்பட்ட முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் தங்களுடைய சொத்துக்களை பணத்தை இன்னுமாக கூட்டிக் கொள்ளுவதற்காக. දෙවියන් වහන්සේ කොහෙවත් කියලා නැහැ ආශිර්වාද රැස් කරගන්න එපා කියලා. இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆசீர்வாதத்தை அல்லது பணத்தை சேமித்து வைக்க வேண்டாம் என்று. කාටවත් රක්ෂාවක් කරන්න එපා කියලා නැහැ. யாருக்கும் தொழில் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. කාටවත් ව්‍යාපාරයක් කරන්න එපා කියලා නැහැ. யாருக்கும் வியாபாரம் செய்யாதே என்று சொல்லவில்லை. කාටවත් බැංකුවේ account එකක් open කරලා මුදලක් තැන්පත් කරන්න එපා කියලා නැහැ. யாருக்கும் வங்கி கணக்கை ஓபன் செய்து அதில் பணம் போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. බයිබලෙ කොහේ හරි එහෙම තියෙනවද? வேதத்தில் எங்காவது அப்படி இருக்கிறதா? තියෙනවද? இருக்கிறதா? බයිබලෙ එහෙම නැහැ. வேதாகமத்தில் அப்படி இல்லை. ඒව නැත්නම් අපිට ජීවත් වෙන්න බෑනේ. அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையே வாழ முடியாது. අපිට ජීවත් වෙන්න ආදායමක් අවශ්‍යයි. எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழிகள் தேவை. අපිට ජීවත් වෙන්න සම්පත් අවශ්‍යයි. எங்களுக்கு வாழ்வதற்கு சொத்துக்கள் தேவை. අපිට ජීවත් වෙන්න ගබඩාවක් අවශ්‍යයි. எங்களுக்கு சேகரித்து வைப்பதற்கு ஒரு களஞ்சிய சாலை வேண்டும். නමුත් මෙතන යේසුස් වහන්සේ කියනා වූ කාරණේ තුල ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சம்பவத்தில் இந்த காரியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඒ කාරණය සභාව හඳුනා ගන්න ඕනේ. அந்த காரியத்தினூடாக நாங்கள் சபையை இனங்கண்டு கொள்ள வேண்டும். ඒ කාරණාව ලෝකේ මිනිස්සු හඳුනා ගන්න ඕනේ. அந்த காரியங்களை மனிதர்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். අපි දකිනවා ලෝකේ මිනිස්සු පමණක් නෙවෙයි, நாங்கள் காண்கிறோம் உலக மனிதர்கள் மாத்திரமல்ல සභාවේ මිනිස්සු පවා මේ කාරණය හරියට හඳුනාගෙන නැහැ. சபையில் இருக்கிற ஜனங்கள் கூட இந்த காரியத்தை சரிவர புரிந்து கொள்ளவில்லை. යේසුස් වහන්සේ කියනා මේ ගබඩා කාර්යය இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சேகரித்து வைக்கிற இந்த களஞ்சிய சாலை சேகரித்து வைக்கிற இந்த மனிதன் සියලු තණ්හාවන්ගේ පූර්ණ වූ මිනිස්සෙක්. எல்லா அதாவது பேராசையினால் நிறைந்த ஒரு மனிதனாய் இருக்கிறான். තණ්හාව பேராசை තණ්හාව பேராசை
අද ඔබේ ජීවිතේ මේ තණ්හාව තිබෙනවාද? இன்று உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பேராசை இருக்கிறதா? සියලු ආකාර තණ්හාවේ පුරන මිනිසෙක්. எல்லாவித பேராசைகளும் நிறைந்த ஒரு மனிதன். තමන්ට තිබෙන්නා වූ දේවල් වලින් සතුටු වෙන මිනිසෙක් නෙමෙයි. தனக்கு இருப்பவைகளை கொண்டு திருப்தி அடைந்து சந்தோஷமாய் வாழ்கிற மனிதன் அல்ல. තව ගොඩාක් හම්බ කරන්න ඕනේ. இன்னும் அநேகமாக அவன் சம்பாதிக்க வேண்டும் என்று තව விரும்புகிறான். ගොඩාක් රැස් කරන්න ඕනේ. இன்னும் சேர்த்து வைக்க வேண்டும். ඒක ලෝකේ ක්‍රමය. அது உலகத்தின் முறை. අද ලෝකේ ගොඩාක් මිනිස්සු උත්සාහ කරන්නේ ලෝකේ ඉන්නා වූ ධනවත්ම පුද්ගලයා වෙන්නයි. இன்று உலகத்தில் இருக்கிற அநேகர் முயற்சிப்பது உலகத்தில் தான் பெரிய பணக்காரனாய் மாற வேண்டும் என்று. ඔබ දන්නවා ஷாருக் கான் කියලා නළුවෙක් ඉන්නවා. ஷாருக் கான் என்கிற சினிமா நடிகர் உங்களுக்கு தெரியுமா ඔහු இருக்கும். තමයි ලෝකේ ඉන්න දෙවෙනි ධනවතා. அவன் தான் உலகத்தில் இருக்க இரண்டாவது பணக்காரன். ඊළඟට මස් නේ ඔහු තමයි ලෝකේ වෙන පළවෙනි ධනවතා. இன்னும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் மெஸ்ஸி. ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர். கால்பந்தாட்ட வீரர், ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டினா ரொனால்டோவை உங்களுக்கு தெரியும். அவர்தான் உலகத்தில் முதல் பணக்காரன் என்ற லிஸ்டில் இருக்கிறார். ඔහු තමයි ලෝකේ ඉන්න ලොකුම ධනවතුන්. அவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற முதல் பணக்காரர்கள். මෙතන යේසුස් වහන්සේ ප්‍රශ්නයක් අහනවා. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ඔබේ ජීවිතේ අයිති කාටද? உங்களுடைய வாழ்க்கை யாருக்கு சொந்தமா இருக்கிறது? නැත්නම් මෙහෙම කියනකෝ இல்லாவிட்டால் இப்படி சொல்லுவோம், ඔබේ ප්‍රාණය අයිති කාටද? உங்களுடைய ஜீவன் யாருக்கு சொந்தமா ඔබේ இருக்கிறது? උස්ම අයිති කාටද? உங்களுடைய மூச்சு யாருக்கு சொந்தமா ඔබ இருக்கிறது? මහ පොළවේ තෘෂ්ණාවෙන් ඔබ හම්බ කරන්න උත්සාහ කරනවා. உங்களுடைய இந்த பூமியில் இருக்கிற இச்சையினால் நீங்கள் சம்பாதிக்க முயற்சி செய்கிற, ඒ සඳහා ඔබ නොයෙකුත් සැලසුම් හදනවා. அதற்கான நீங்கள் பலதரப்பட்ட முயற்சிகளை செய்து අද රෑ මම නොබේ ප්‍රාණය ගත්තොත් இன்று இரவு உன்னுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொண்டால் නොබේ සැලසුම් වලට මොකද්ද உன்னுடைய වෙන්නේ? திட்டங்களுக்கு என்ன நடக்கும்? මේක තමයි යේසුස් වහන්සේ තෘෂ්ණාවෙන් පූර්ණ මනුෂ්‍යයන්ගේ අහන ප්‍රශ්නය. இதுதான் இயேசு கிறிஸ்து இச்சையில் நிறைந்திருக்கிற மனிதனை கேட்கும் கேள்வியாய் இருக்கிறது. උන්වහන්සේ මේ ප්‍රශ්නේ අහන විට இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கும் பொழுது යේසුස් වහන්සේගෙන් ප්‍රශ්නේ අහපු මනුෂ්‍යයට උත්තර නැතුව ගියා. இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்ட மனிதனுக்கு பதில் இல்லாமல் போனது. හලෙලූයා. ஹalleluya. ස්වර්ගයට යන මගේ කියන 7 වෙනි දේශනාව. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழி என்ற தலைப்பில் 7வது பிரசங்கம் இது. අද දේශනාවේ මාතෘකාව இன்று பிரசங்கத்தின் தலைப்பு උසස් තැන්හි වස්තුව. உயர்ந்த இடத்தில் இருக்கிற சொத்து. උසස් තැන්හි වස්තුව. உயர்ந்த இடத்தில் இருக்கிற சொத்து. ලෝකේ වස්තු දෙකක් තිබෙනවා. உலகத்தில் 2 வகையான சொத்துக்கள் இருக்கிறது. පොළවේ වස්තුව තිබෙනවා. உலகத்தின் பூமிக்குரிய சொத்து இருக்கிறது. ස්වර්ගයේ වස්තුව තිබෙනවා. பரலோக ராஜ்யத்தின் சொத்து இருக்கிறது. ලෝකේ මිනිස්සු පොළවේ වස්තු හොයාගෙන ගිහිල්ලා உலக மனிதர்கள் இந்த பூமிக்குரியவைகளை தேடி தேடி சென்று ඔය ගමනාන්තේ කොහෙද? அவனுடைய இறுதி எங்கே? ගිනිවිල. நெருப்பு தணல் நிறைந்த நரகம், නැත්තම් නිරය. இல்லாவிட்டால் நரகம். නම ස්වර්ගයේ වස්තු හොයාගෙන යන මිනිස්සගේ අවසානයේ කොහෙද? ஆனால் பரலோக ராஜ்யத்தின் சொத்தை தேடி செல்லுகிற மனிதனின் முடிவு எங்கே? සදාකල නිවන. நித்திய ஜீவன், ස්වර්ග රාජ්‍ය. பரலோக ராஜ்யம். අද ලෝකේ මිනිස්සු මේ මාර්ග දෙක අතරේ තමයි ඉන්නේ. இன்று உலக மனிதர்கள் இந்த வழிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ඔබ නිරයට යනවද? நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்களா? ඒ සඳහා ලෝකේ වස්තු පස්සේ යනවද? அதற்காக நீங்கள் பூமிக்குரிய அந்த சொத்துக்களின் பின்னால் நீங்கள் ඔබ செல்வீர்களா? ස්වර්ගයට යනවද? இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு ඒ செல்வீர்களா? සඳහා ස්වර්ගයේ වස්තු පස්සේ යනවද? அதற்காக பரலோக ராஜ்யத்தின் சொத்துக்கள் பின்பதாக நீங்கள் போவீர்களா? කොලොස්සි 3 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදයේ මෙසේ කියනවා. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்பன்னமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளே நாடுங்கள். ලෞකික දේ කෙරෙහි නොව ලොවතුරු දේ කෙරෙහි ඔබේ සිත යොමු කරන්න. ආමෙන්. ஆமென். පරණ බයිබල් වල මෙහෙමයි තියෙන්නේ. பழைய மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. පොළවේ තිබෙන දේ නොව උසස් තැන්හි තිබෙන දේ සලකන්න. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று ඔන්න சொல்லப்பட்டிருக்கிறது. ඔබට අභියෝගයක්.
இது உங்களுக்கு ஒரு சவால். පාවුල්තුමා කොළොස්ස සභාවට කියනවා பரிசுத்த பவுல் கொலேஸ் சபைக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறார். කොළොස්ස සභාව තුළ විවිධ වාද විවාද තිබුණා. கொலேசியர் சபைக்கு வாத விவாதங்கள் இருந்தது. නොයෙක් දේවල් ගැන බොහෝ වෙහෙසට පත් වෙලා හිටියා. அவர்கள் பலதரப்பட்ட காரியங்களில் இலைப்படைந்திருந்தார்கள். අද අපේ සභාවත් එහෙමද? இன்று எங்களுடைய சபையும் இப்படியான நிலைமையா? නැහැ නේද? இல்லை அல்லவா? ආමේන්. ஆமென். අපේ සභාව හරි හොඳයි. எங்களுடைய சபை மிகவும் நல்லது. ගොඩක් කාරණා ගැන කලබල වෙන්නේ නැහැ. அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைவதில்லை. මේ ස්ථානට එන්නේ පොළවේ කාරණා මුල් කරගෙන නෙමෙයි. நீங்கள் இந்த இடத்தில் இருப்பது பூமிக்குரியவைகளை சேகரிப்பதற்கல்ல. ඔබ අද මේ ස්ථානට ඇවිල්ලා ඉන්න දෙවියන් වහන්සේ කාරණා මුල් කරගෙන. நீங்கள் இந்த இடத்தில் வந்திருப்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்து. ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේ අපට ලස්සන සභාවක් දීලා තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு அழகான சபையை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හොඳ අත්ප්‍රසන්නතාවයක් දෙන්න. அதற்கு நாங்கள் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். කවුරු මෙතන ඇවිල්ලා ධනෙ ඉල්ලන්නේ නැහැ. කවුරු මෙතන ඇවිල්ලා ධනෙ ඉල්ලන්නේ නැහැ. யாரும் இந்த இடத்தில் வந்து உங்களுடைய சொத்துக்களை கேட்க போவதில்லை. නොයෙකුත් දේවල් ඉල්ලන්නේ නැහැ. பலதரப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்கள். ඔබ පීඩාව මැද ඉන්නව ජනතාවක්. நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற ஜனம். ඔබ ස්වර්ගයට යන ආසාවෙන් මේ ස්ථානට එන්නේ. பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஆசையோடு நீங்கள் வருகிறீர்கள். ඒක සභාවට භාග්‍යයක්. அது சபைக்கு ஒரு பாக்கியமாய் இருக்கிறது. පෞල්තුමා මොකද්ද මේ කියන්නේ? பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? පළවෙනි කාරණේ තමයි முதலாவது காரியம்தான் ඔබගේ සම්බන්ධය යේසුස් වහන්සේ සමග තිබිය යුතුය. உங்களுடைய சம்பந்தம் இணைப்பு இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ආමේන්. ஆமென். අද ඔබ කල්පනා කරලා බලන්න. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ඔබගේ ජීවිතයේ පුද්ගලික සම්බන්ධය, உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட தொடர்பு, ඔබගේ ජීවිතයේ පවුලේ සම්බන්ධය உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட தொடர்பு යේසුස් වහන්සේ සමගද තිබෙන්නේ. இயேசு கிறிஸ்துவோடுவா இருக்கிறது. අද බොහෝ මිනිස්සු ලෝකේ කාරණා මුල් කරන් ජීවත් இன்று වෙනවා. அநேக மனிதர்கள் உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிறார்கள். එවිට ඔවුන්ගේ වැටීම ඉතා ආසන්නයි. அவர்களுடைய முடிவு மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ඒද පෞල්තුමා කොරින්ත සභාවට කියපු පළවෙනි කාරණය තමයි பவுல் கொரிந்து சபைக்கு சொன்ன முதலாவது காரியம்தான் ඔබගේ සම්බන්ධය යේසුස් වහන්සේ සමග තිබිය යුතුය. உங்களுடைய தொடர்பு இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். දෙවෙනි කාරණය, இரண்டாவது காரியம், ඔබගේ සිතුවිලි உங்களுடைய சிந்தனை ආත්මික කාරණා තුල තිබෙන්න අවශ්‍යයි. ஆவிக்குரிய காரியங்களுக்குள் இருக்க வேண்டும். ආමේන්. ஆமென். මොකද්ද මේ කියන්නේ? என்ன நடக்க போகிறது? කාරණා දෙකක් අපේ ජීවිතේ තිබෙනවා. இரண்டு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ඕ මනුෂ්‍යයාගේ ජීවිතේ තිබෙන්නේ මොකද්ද? அநேக மனிதர்களின் வாழ்க்கையில் இருப்பது என்ன? ලෞකික කාරණා. லௌகிக காரியங்கள். අර පොහොසත් මනුෂ්‍යයාගේ හදවතේ තිබෙන්නේ මොකද්ද? பணக்கார மனிதனின் இதயத்தில் இருந்தது என்ன? ලෞකික කාරණා. லௌகிக காரியங்கள். යේසුස් වහන්සේ මනුෂ්‍ය හඳුන්වන්නේ කොහමද? இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? මෝඩයා. முட்டாள் என்று. මෝඩයා. முட்டாள் என்று. අමු මෝඩේ. மிகவும் மோசமான முட்டாள் என்று. ඒකයි පෞල්තුමා කියන්නේ அதனால் தான் பவுல் சொல்லுகிறான், ඔබේ ජීවිතේ තිබෙන්න ඕනේ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் සියලු සිතවිල්ලක්ම எல்லா சிந்தனைகளும் ආත්මික කාරණා වෙන්න අවශ්‍යයි. ஆவிக்குரிய காரியங்களை கொண்டுள்ளதாய் இருக்க வேண்டும். දැන් ඔබ කල්පනා කරන ඔබගේ ජීවිතේ වෙන්න ආත්මික කාරණා මොකක්ද நீங்கள் කියලා. சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் என்னவென்று අවංකව කල්පනා කරන්න. உண்மையாக சிந்தித்து பாருங்கள். අද සිස්ටර් එක්කෙනෙක් කතා කරලා අද චර්ච් එකට වහිනවා කියලා. சிஸ்டர் ஒரு ஆள் பேசி என்னுடன் சொன்னார், மழை பெய்கிறபடியால் வர முடியாது என்று. නෑ මම චර්ච් එකට එනවා කියලා එයා කියනවා இல்ல. இல்லை, நான் சபைக்கு வருவேன் என்று சொன்னார். වැස්ස නේද? மழை அல்லவா, අද මොකද චර්ච් එකට යන්නේ? எப்படி சபைக்கு போவது? ඒ කාර්යය මොකද්ද? அந்த காரியம் என்ன? ලෞකික කාරණා. லௌகீகமான காரியம். වැස්සත් කමන්නේ මම චර්ච් එකට යනවා. மழை பெய்தாலும் பரவாயில்லை, நான் சர்ச்சுக்கு போவேன் என்று சொல்வது ඒක ආත්මික කාරණා. அது ஆவிக்குரிய காரியம். අද මට කැස්ස තිබෙනවා. இன்று எனக்கு இருமல் இருக்கிறது, අද මට ඇඟපත රිදෙනවා. எனக்கு உடம்பு வலிக்கிறது. අද පොඩි රෙස්ට් එකක් ගන්නවා ගෙදරට වෙලා. இன்று கொஞ்சம் நான் ஒரு ரெஸ்ட் எடுப்போம், ஓய்வெடுப்பேன் என்று நினைத்துக் கொண்டு වැස්ස එන්න වගේ. மழை வேற பெய்வதற்கு அறிகுறியாய் இருக்கிறது. නෑ මම චර්ච් එකට අද යන්නේ නැහැ. இன்று நான் சபைக்கு போக மாட்டேன். මේ මොකද්ද කාරණාවිල්ල? அது என்ன காரணம்? ඒක ලෞකික அது කාරණා. லௌகிக காரியம். හෙන ගැහුවත් කමක් නැහැ. இடி விழுந்தாலும் பரவாயில்லை, මම චර්ච් එකට යනවා. நான் சர்ச்சுக்கு போவேன். ඒක මොකද්ද? அது என்ன ආත්මික කාරණාව. ஆவிக்குரிய காரியம். පෞල්තුමා එදා
කොළොස්ස සභාවට කියපු දේ තමයි பரிசுத்த பவுல் அன்று கொலோசி சபைக்கு சொன்னதுதான் අද ඔබට කතා කරන්නේ. நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබගේ සියලු සිතිවිලි உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் ආත්මික කාරණා තුළ තිබෙන්න අවශ්‍යයි. ஆவிக்குரிய காரியங்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். අද උදෑ සහෝදරියක් ආවා. இன்று காலை ஒரு சகோதரி வந்தார். එයාගේ ස්වාපුරුෂයාත් මේ ස්ථානයේ ඉන්නවා. அவருடைய கணவனும் இந்த இடத்தில் இருக்கிறார். දෙවෙනිදා එයා බෞද්ධිස්මය ගන්නවා. இரண்டாம் திகதி அவர் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார். මට කතා කරලා කිව්වා அவர்களுக்கு பேசி நான் சொன்னேன், ඔබ ඉන්න පළාත අපි සේවයක් ආරම්භ කරනවා කියලා. நீங்கள் இருக்கிற இடத்தில் நாங்கள் ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம். අනේ පාස්ටර් එන්න. பாஸ்டர் வாருங்கள் தயவு செய்து, හරි පටන් ගමු. நாங்கள் தொடங்குவோம். තව කණ්ඩායමක් කෙනෙක් කැලණිද මේ ස්ථානයේ එනවා. இன்னும் ஒரு கூட்டம் கெலனி பிரதேசத்திலிருந்து வருகிறார்கள். ඔහුනෝ දෙවෙනිදා බෞද්ධිස්මය ගන්නවා. அவர்களும் இரண்டாம் தேதி முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ඔහුනේ කතා කළා அவர்களோடு பேசினேன். සේවය පටන් ගන්න. ஊழியத்தை ஆரம்பிப்போம், හරි පටන් ගමු. செய்வோம் என்று சொன்னார்கள். ආමෙන්. ஆமென். මේව මොනවද ඇවිල්ලා? அவைகள் என்னது? ආත්මික සිතිවිලි. ஆவிக்குரிய சிந்தனை. මම දෙවියන් වහන්සේ වෙන මොනවද කරන්නේ? நான் தேவனுக்காக என்ன செய்கிறேன்? මම දෙවියන් වහන්සේ මොනවද සිතන්නේ? நான் தேவனுக்காக எந்த சிந்திக்கிறேன்? අද ඔබ එහෙම හිතනවද? நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? කී දෙනෙක් හිතනවද? எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? අනේ හැමදාම චර්ච් යන්න බෑ. ஐயோ, இந்த நேரமும் எனக்கு சபைக்கு போக முடியாது, අනේ හැමදාම මට යාඥා කරන්න බෑ. எந்த வேலையும் என்னால் ஜெபிக்க முடியாது, හැමදාම මට බයිබලය කියවන්න බෑ. எந்த நாளும் வேதம் வாசிக்க முடியாது, හැමදාම මට සේවය කරන්න බෑ. எந்த நாளும் ஊழியம் செய்ய முடியாது. බෑ 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 බෑ. முடியாது முடியாது முடியாது. හැබැයි මට වෙන දේවල් කරන්න පුළුවන්. ஆனால் எனக்கு மற்ற காரியங்கள் செய்ய முடியும். ඒක ලෞකික කාරණා. அது லௌகிக காரியம். පෞතුම මොකද කියන්නේ? பரிசுத்த பவுல் என்ன ඔබගේ சொல்லுகிறார்? සිතවිල්ල තුළ ආත්මික සිතවිල්ල තිබෙන අවශ්‍යයි. உங்களுடைய சிந்தனைக்குள் ஆவிக்குரிய சிந்தனைகள் இருக்க வேண்டும். ඊළඟ තුන්වෙනි කාරණය. மூன்றாவது காரியம், ඔබගේ ආකල්ප உங்களுடைய சிந்தனைகள் ස්වර්ගීය ආකල්ප වෙන්න අවශ්‍යයි. அது பரலோக ராஜ்யத்திற்குரிய சிந்தனைகளாக இருக்க வேண்டும். හරි අමාරු සිතවිල්ලක් ඒක. அது மிகவும் ஒரு கடினமான ஒரு நடைமுறை. அது ආකල්පය நடைமுறை. පුළුවන් ද ඔබට ස්වර්ගයේ ආකල්පය හොයාගන්න? உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்குரிய நடைமுறையை இனம் கண்டு கொள்ள முடியுமா? ඒක ලොකු පාඩමක්. அது ஒரு பெரிய ஒரு பாடமாய் இருக்கிறது. ඒ පාඩම ඉගෙන ගන්න ඕනේ ස්වර්ගයේ ආකල්පය හරියට දැනගන්න. அந்த பாடத்தை நாங்கள் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் நடைமுறையை கற்றுக்கொள்வதற்கு. බෞද්ධිස්මය ගත්තයින් පස්සේ ஞானஸ்தானத்தை எடுத்த பின்பு ඒගොල්ලන්ට හැමදාම ඉරිදා පැයක බයිබල් මැසේජ් එකක් තිබෙනවා, පණිවිඩයක් තිබෙනවා. அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு மணித்தியாலம் வேத பாடம் ஒன்று இருக்கிறது. ඒ පස්සේ හැමදාම අපි ඒකට බයිබල් යම් කොටසක් උගන්වනවා. அதன் பின்பதாக நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் படிப்பித்துக் கொடுப்போம். ස්වර්ගයේ ආකල්පය ඉගෙන ගන්න යනවා. பரலோக ராஜ்யத்திற்குரிய நடைமுறைகளை கற்றுக் கொடுப்போம். මම එතනට ගියොත් දේශන වෙන පැත්තට යන නිසා நான் அந்த பகுதிக்கு போகவில்லை, ஏனென்றால் செய்தி வேறொரு பக்கத்துக்கு திரும்புவதால். එක කාරණයක් කියන්නම්. ஆனாலும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். හබක්කු පොතේ දෙවියන් වහන්සේ මෙහෙම කියනවා. ஆபக்கூக் புத்தகத்தில் தேவன் இப்படியாக சொல்லுகிறார், මොහොත දිහා බලන්න. சமுத்திரத்தை பாருங்கள், මොහොත ජලයෙන් පිරීලා තිබෙනවා. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. මොහොත දිහා බලන්න. சமுத்திரத்தை பாருங்கள், මොහොත ජලයෙන් පිරීලා තිබෙනවා. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. ඒ වගේ මේ මහා පොළව அதே போல இந்த பூமியும் මාගේ සෙරගෙන් පිරීලා යන්න ඕනේ. என்னை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ස්වර්ගයේ ආකල්පය. அது பரலோக ராஜ்யத்தின் நடைமுறை. ඒක දෙවියන් වහන්සේගේ ප්‍රධාන ආකල්පය. அது தேவனுடைய பிரதான நடைமுறையாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ලෝපුරා ගිල්ලා සුභාරංචිය දෙන්න நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், පිළිගන්න සියලු මනුෂ්‍යයන්ව ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா மனிதர்களையும் ක්‍රීස්තුවේ නාමයෙන් බෞද්ධිස්මය දෙන්න பரிசுத்த திருத்துவத்தின் நாமத்தினால் முழுக்க ஞானஸ்நானம் ඔව්ම கொடுத்து ගෝලය කරලා அவர்களை சீஷர்களாக்கி තවත් ගෝලයන් වෙන්න ඔවුන්ට උගන්වන්න කියලා කියනවා. இன்னும் சீஷர்களை பிடிப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று. අන්න ස්වර්ගයේ ආකල්පය. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் நடைமுறை. හැම මැරෙන මනුෂ්‍යයෙක් වෙනුවෙන්ම எல்லா மரிக்க போகிற மனிதர்களும் ඔවුන්ව ගැලවීම ලබා දෙන්න, அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, ඔවුන්ට ස්වර්ගයට යන මාර්ගය කියලා දෙන්න, அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை காண்பித்துக் ඔවුන්ව கொடுப்பதற்கு, නිරයෙන් ගලව ගන්න. அவர்களுக்கு நரகத்தில் இருந்து அவர்களை ரட்சித்தெடுப்பதற்கு, ඒක තමයි ස්වර්ගයේ ආකල්පය. அதுதான் பரலோக ராஜ்யத்தின் நடைமுறை. මෙතන ඔබේ සහෝදරයට ආගමක් නැහැ. இந்த
ඔබේ සහෝදරයට ආගමක් නැහැ. உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு மதம் இல்லை என்றால் අසල්වාසී නටන්නේ පිස්සු. அக்கம் பக்கத்தவர்கள் செய்வதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்றால் ගෙදර කී දෙනෙක් ගැලවිලා නැතුව ලෝකාකාර ජීවත් உங்கள் වෙනවද? வீட்டில் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள் வராமல் உலக ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்? ඔබේ සහෝදරයන්නේ ලෝකෙට. அந்த சகோதரர்களின் உலகத்திற்கு, ඔබේ සහෝදරයන්නේ ලෝකෙට. உங்களுடைய சகோதரிகளின் உலகத்திற்கு, ඔබ යන්නේ සභාවට. நீங்கள் போகிற சபைக்கு ස්වර්ගයේ ආකල්පය ඒකද? பரலோக ராஜ்யத்தின் நடைமுறை அதுவா? මගේ සහෝදරයා ගලව ගන්න ඕනේ. என்னுடைய சகோதரனை ரட்சிக்க வேண்டும், මගේ සහෝදරිය ගලව ගන්න ඕනේ. என்னுடைய சகோதரியை ரட்சிக்க මගේ வேண்டும், පුරුෂයව ගලව ගන්න என்னுடைய ඕනේ. கணவனை ரட்சிக்க வேண்டும், මගේ භාර්යව ගලව ගන්න என்னுடைய ඕනේ. மனைவியை ரட்சிக்க මගේ வேண்டும், අසල්වාසයෙන් ගලව ගන්න ඕනේ. என்னுடைய சுற்றத்தாரை நான் ரட்சிக்க வேண்டும். මේක තමයි ස්වර්ගීය ආකල්පය. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் நடைமுறை. අද කොලොස්සේ සභාවට පාවුල් තුමා ප්‍රකාශ කරන කාරණය அன்று கொலோசிய சபைக்கு பவுல் சொன்ன விதத்தில் උසස් තැන්වල තිබෙනා දේවල් සොයන්න කියලා කියන්නේ உயர்ந்த இடங்களில் இருப்பதை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி ස්වර්ගයේ කාරණා සොයන එකයි. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நீங்கள் தேடுவதே மேல் என்று. ඔබගේ ආකල්පයේ ස්වර්ගයේ කාරණා තුල තිබෙනවා කියලා මොහොතක් කල්පනා කරලා බලන්න. உங்களுடைய நடத்தை நடைமுறைகள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவைகளா என்று சிந்தித்து பாருங்கள். හතරවෙනි කාරණය, நான்காவது காரியம், ඔබගේ ජීවිතයේ ශ්‍රේෂ්ඨම ආසාව உங்களுக்கு இருக்கிற தலை சிறந்த ஆசை என்னவென்றால், සා ජීවිතයේ ප්‍රමුඛම ස්ථානය என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முதலிடத்தை සදාකාලික පවතින කාරණා වෙන්න අවශ්‍යයි. என்றும் நித்தியமாக நான் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ආමෙන්. ஆமென். දැන් ප්‍රශ්නයක්. ஒரு பிரச்சனை. හතරවෙනි කාරණය, நான்காவது காரியம், ඔබගේ ජීවිතයේ ශ්‍රේෂ්ඨම ආසාව මොකද්ද? உங்களுடைய தலை சிறந்த ஆசை என்ன? ඔබගේ ජීවිතයේ ප්‍රමුඛම ස්ථානය දෙන්නේ මොකටද? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடத்திற்கு வருவதற்கு ஏன்? සදාකාලික පවතිනව කාරණාවලටද? அதாவது நித்தியமாய் நிலை நிற்கிற காரியத்திற்காகவா? නැත්නම් తాවකාලිකව පවතින කාරණාවලටද? இல்லாவிட்டால் தற்காலிகமாக இருக்கிற ஒரு காரியத்திற்கா? අපි මෙහෙම කියන්න පුළුවන්. நாங்கள் இப்படி சொல்லலாம். අද බොහෝ මිනිස්සු මල ක්‍රියාවලට තම මුල් තැන දෙන්නේ. இன்று அநேக மனிதர்கள் உலக காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்கள். ජීවනයේ ක්‍රියාවලට මුල් ස්ථාන දෙන්නේ නැහැ. ஜீவத்தின், அதாவது ஜீவனத்தின் காரியத்திற்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பதில்லை. සරල මෙහෙම කියනවනම් இலகுவாக சொல்வோம் என்றால், එක සහෝදරේ රෝහලේ ඉන්නවා. ஒரு சகோதரி வைத்தியசாலையில் இருக்கிறாள். ඔය රෝහලේ ඉඳලා මැරිලා යනවා. வைத்தியசாலையிலிருந்து மரித்து போகிறாள். ඔය ගිහලා බලන්න වෙලාවක් නැහැ. அவளை பார்க்க போக நேரமில்லை. ඔය ගිහලා සනසන්න වෙලාවක් නැහැ. அவளை தேற்றுவதற்கு நேரமில்லை. ඔය වෙන යාච වෙලාවක් නැහැ. அவளுக்காக ஜெபிப்பதற்கு நேரமில்லை. ඔගේ මිනිහ ගෙදරට ගෙන ආපුවාම அவளுடைய மரணம் வீட்டுக்கு எடுத்து வரும் பொழுது දවස් 7ක් ගිහලා නිදි මරනවා. 7 நாள் தூக்கம் முழித்து இருப்பார்கள். දවස් 7ක්. உறங்காமல் முழித்திருப்பார்கள். අපි ජීවත් වෙන ලංකාවේ நாங்கள் வாழ்வது இலங்கையில் මේ දේ සිද්ධ වෙනවා. இது நடைபெறுகிறது. මැරුණා පස්සේ මල ගෙදර ගිහිල්ලා නියෝජනය කරාම ඔක්කොම හරි කියලා හිතනවා. செத்த வீட்டிற்கு செத்ததற்கு முன்பாக செத்த வீட்டிற்கு போய் அந்த சடங்குகளை செய்தால் எல்லாம் சரி என்று ඒ நினைக்கிறார்கள். මනුෂ්‍ය ජීවත් වෙන්න කාලේ, அந்த மனிதன் ஜீவிக்கிற ඒ நாட்களில், මනුෂ්‍ය පණ අදිම ඉන්න කාලේ அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ගිහිල්ලා பொழுது පොඩ්ඩක් බලලා කතා කළා නම්, நீங்கள் போய் கொஞ்சமாவது பேசி இருந்தால், ගිහිල්ලා පොඩ්ඩක් බලලා යාඥා කළා නම්, நீங்கள் போய் கொஞ்சமாவது ஜெபித்திருந்தால், ඒක නෙමෙයි ජීවිතේ ප්‍රමුඛම කාරණය. அது அல்லவா ஜீவியத்தின் பிரதான காரியம்? ඒක නෙමෙයි ජීවිතේ ශ්‍රේෂ්ඨ වාසාව. அதுதானே தலை சிறந்த ஆசை. අද ඔබේ ජීවිතේ ගොඩක් අවස්ථාවලදී இன்று ஜீவியத்தின் அநேக தருணங்களில் ශ්‍රේෂ්ඨම කාරණය, தலை சிறந்த காரியங்கள், ප්‍රමුඛ ස්ථාන දෙන කාරණය முதலிடம் கொடுக்கிற காரியங்கள், ඔබේ භාෂාවෙන් කියනවා නම් உங்களுடைய பாஷையில் சொல்வோமானால் ඔබ මිස් කරනවා. நீங்கள் அதை மிஸ் பண்ணுகிறீர்கள். මිස් කරනවා. அதை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். ඔබේ ජීවිතේ කොපමණ කාර්ය මෙතන මිස් කරලා ඇතිද? உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை நீங்கள் விட்டு விட்டீர்கள்? තේරුමක් නැති කාරණා වලට எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத காரியங்கள், මුල් තැන දීලා, அதற்கு முதலிடம் கொடுத்து, ප්‍රමුඛ ස්ථාන දීලා முதலிடத்தை கொடுத்து ඔබ කාලේ කාදමනව நீங்கள் නෙවෙයි. உங்கள் நேரத்தை வீணாக்கிக் கொள்கிறீர்கள். පාවුතම ඒකයි කොලොස් සභාවට කියන්නේ. பரிசுத்த பவுல் அதனால் தான் கொலோசி சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார், පොළවේ තිබෙන දේවල් නොව பூமிக்குரியவைகள் அல்ல,
උසස් තැන්නේ තිබෙන දේවල් සොයන්න කියලා. உயர்ந்த இடத்தில் இருப்பவைகளை நாடுங்கள் என்று. අර පෝසත් මෝඩ මනුෂ්‍යයා මොකද කළේ? அந்த பணக்கார முட்டாளான அந்த மனிதன் என்ன செய்தான்? ඔව් පොළවේ තිබෙන දේවල් තමයි සෙව්වේ. அவன் பூமிக்குரிய காரியங்களையே தேடினான். ඒක යේසුස් වහන්සේ කිව්වේ. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், අද රෑ නුඹේ ප්‍රාණය මම ගත්තොත් இன்றிரவு உன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டால் නුඹේ සැලසුම් වලට මොකද්ද உன்னுடைய වෙන්නේ? திட்டங்களுக்கு என்ன நடக்கும்? මේක ඔබ තේරුම් ගන්න இதை අවශ්‍යයි. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අපි බලමු කොලොස්සේ තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය මොකද්ද කියලා. நாங்கள் பார்ப்போம் கொலோசியருக்கு எழுதுகிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ සමග උත්ථානය කරනු ලැබූ බැවින් දෙවියන් වහන්සේගේ දකුණු පස වැඩ හිඳින ක්‍රිස්තුස් වහන්සේගේ වැඩ සිටින තැන ඇත. හරි. ඉතින් ඔබ ක්‍රිස්තුස් සමග නැගිට ලැබූ නම් நீங்கள் උසස් තැන්නේ තිබෙන දේවල් සොයන්න. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிச வீட்டிற்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ සමග දකුණු පැත්තේ ඉන්නවා කියලා මේ ස්ථානේ කියන්නේ. தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பார் என்று வீற்றிருப்பீர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේ මහ පොළවේ හිටියා. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். උන්වහන්සේ කුරුසිය ජීවිතේ පූජා කළා. அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்தார். උන්වහන්සේ ස්වර්ග නැග්ගා. அவர் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ යේසුස් වහන්සේ ඉන්නවා. அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். මේ ඔබට විශේෂ පණිවිඩයක් දෙන්නේ. இது உங்களுக்கு ஒரு விசேஷ ஒரு அறிவித்தல். කාරණා පහක් තිබෑ මේ සම්බන්ධයෙන්. 5 காரியம் இருக்கிறது இவைகளை குறித்து. ඔබටයි කතා කරන්නේ. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ඔබ කාලයක් පොළවේ පාපේ සමග ජීවත් වුණා. நீங்கள் ஒரு காலத்தில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். එව නෙවෙයිද? அப்படி அல்லவா? අද කීප දෙනෙක් ඉන්න බෞද්ධස්ම ගන්න. இன்று ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். ඒ අය ඇරෙන් අනිත් හැම කෙනෙක්ම බෞද්ධස්ම ගත්ත කට්ටිය. அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ඔබ බෞද්ධස්ම ගන්න ප්‍රථම පොළවේ පාපය සමග ජීවත් වුණා. நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக இந்த பூமியில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். දෙවෙනි කාරණය. இரண்டாவது காரியம், බෞද්ධස්ම තුලින් මොකද සිද්ධ වුනේ? முழுக்க ஞானஸ்தானத்தினூடாக என்ன நடந்தது? ඔබ පාපයෙන් වෙන්න වුණා. நீங்கள் பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டீர்கள். තුන්වෙනි කාරණය. மூன்றாவது காரியம், දැන් ඔබට පොළවේ කාරණා සොයන්න අයිතියක් නැත. உங்களுக்கு பூமிக்குரிய காரியங்களை நாடுவதற்கு தேடுவதற்கு அதிகாரம் இல்லை. මෙන්න අභියෝගය. இதுதான் சவால். බෞද්ධස්මේ ගත්තයින් පස්සේ அதாவது முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக පොළවේ කාරණා සොයන්න ඔබට අයිතියක් නැත. பூமிக்குரிய காரியங்களை நாடுவதற்கும் தேடுவதற்கும் அதிகாரம் இல்லை. හතරවෙනි කාරණය. நான்காவது காரியம், ඔබ බෞද්ධස්මේ ගැනීම තුලින් நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உள் යේසුස් වහන්සේ සමග අලුත් ජීවිත ගමනක් ආරම්භ කළ තිබෙනවා. அதனூடாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் அவருக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்குகிறீர்கள். ඒ නිසා පස්වෙනි කාර්ය මොකද්ද? ஐந்தாவது காரியம் என்னவென்றால், ඔබට වගකීමක් තිබෙනවා. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ඔබට වගකීම පැවරලා තිබෙනවා. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ස්වර්ගයේ කාරණා සොයන්නව මනුෂ්‍ය කෙනෙක් මහ පොළවේ ජීවත් වෙන කියලා. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நாடுவதற்கும் தேடுவதற்கும் உரிய மனிதனாய் மாற வேண்டும். බෞද්ධස්මේ ගන්න ඔබත් ஞானஸ்தானத்தை எடுக்க இருக்கிற நீங்களும், බෞද්ධස්මේ ගත්ත ඔබත් ஞானஸ்தானத்தை பெற்ற நீங்களும் අද කොතනද ඉන්නේ කියලා මොහොතක් කල්පනා කරලා බලන්න. எந்த இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். තාම ඔබ පොළවේ කාරණා තුල සිටිනවා නම් இன்னும் நீங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ඔබගේ ජීවිතේ බොහෝ ආශිර්වාද ඔබගෙන් ඈත් වෙලා තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு தூரமாய் இருக்கிறது. නම බෞද්ධස්මය තුලින් ස්වර්ගයේ කාර්ය මුල් කර මහ පොළවේ ජීවත් වෙනවා නම්, ஆனால் இந்த ஞானஸ்தானத்தினூடாக பரலோக ராஜ்யத்தின் காரியங்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து வாழ்வீர்களானால் ඔබ ඊතා நீங்கள் වාසනාවන්තයි. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். මම නෙමෙයි කියන්නේ යේසුස් වහන්සේ. நான் அல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදය மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 20 පදවලට අපි නැවත යමු. 19 20 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ඇයි වස්තුව රැස් කරන්න එපා කියලා කියන්නේ? ஏன் சொத்துக்களை சேகரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்? මෙලව ඔබට වස්තුව රැස් නොකරගන්න
මලකඩද කාවෝද ඒවා කාදමති. සොරුද උමන් කැන ඒවා සොරා ගනති. එහෙත් ස්වර්ගයේදී ඔබට වස්තුව රැස් කරගන්න. එහිදී මලකඩවත් කාවෝවත් ඒවා නාස්ති නොකරති. සොරුද උමන් කැන ඒවා සොරා නොගනති. ඔබේ වස්තුව කොතනද? ඔබේ සිතත් එතනය. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ලංකාවේ විශාල වලව් තිබෙනවා. இலங்கையில் பெரிதான தோட்டங்கள் இருக்கிறது. ඉන්දියාවේ විශාල මාලිගාවල් තිබෙනවා. இந்தியாவில் பெரிய மாளிகைகள் இருக்கிறது. එවකට ධනවත්තු මිනිස්සු විශාල වලව් හැදුවා. அவர்கள் அந்த தோட்டக்காரராக பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ඒ වගේම සමහර අය විශාල මන්දිර හැදුවා. அதே போல இன்னும் சிலர் பெரிய மாளிகைகளை அவர்கள் ஸ்தாபித்தார்கள். දැන් ඒගොල්ලෝ මැරිලා. அவர்கள் இறந்து விட்டார்கள். ලංකාවේ ඕන තරම් තියෙන දිරාපත් වෙලා විනාශ වෙන වලව්. இலங்கையில் நாங்கள் அநேக இடங்களில் காணக்கூடியதா இருக்கிறது. இத்து போய் பழுதடைந்து மூடப்பட்டிருக்கிற தோட்டங்களை. ලෝකේ ඕන තරම් මන්දිර තිබෙනවා. உலகத்தில் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இவ்வளவோ மாளிகைகள் இருக்கிறது. ඒවා හදව මිනිස්සු මැරිලා. அவைகளை செய்தவர்கள் இறந்து விட்டார்கள். அதே මන්දිරේ විනාශ වෙලා තිබෙනවා. அந்த மாளிகைகள் பாழடைந்து அழிந்து கிடக்கிறது. මම සිස්ටර් සමග හැමදාම කැටවල මුල්ල පාරේ එනවා. කැටවල පාරේ අපි එනවා නිතරම. කැටවල මුල්ල. கெட்டவலாப்பல என்ற அந்த வீதியினூடாக நாங்கள் தினமும் பயணிப்போம். ඉතා වටනා කාර් දෙකක් නවත්තලා දෙනවා අයිනේ. மிகவும் பெருமதி வாய்ந்த விலை உயர்ந்த 2 கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். ඉතින් මම සිස්ටර්ට කියනවා මට මේ කාර් එක දිවලා කොච්චර වටිනවද කියලා. நான் அப்பொழுது சகோதரிக்கு சொல்லுவேன், இந்த கார் எனக்கு இருந்தால் எவ்வளவு நான் பெருமதியாக இருக்கும். ඒ කාර් එකේ අයිති නෝනත් ඉන්නවා එතන. அந்த காருக்கு சொந்தக்காரரும் இருக்கிறார்கள் அங்கே. ටිකක් මොලේ හොද නැහැ. ஆனால் அவருக்கு புத்தி பேதலித்த ஒரு කාර් දෙකම දිරාගෙන යනවා. அந்த 2 காரும் இத்து போய் கிடக்கிறது. නෝනා උදේට එනවා. அந்த சீமாட்டி காலையில் வருவாள். මේම ඉනේ අත් දෙක දිහාට වාහන දෙක දිහා බල බල ඉන්නවා. இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு இவ்வண்ணமாக அந்த 2 வாகனத்தையும் பார்த்து கொண்டிருப்பாள். එයා හොඳ උගත් එක්කෙනෙක්. நன்கு படித்த ஒரு சகோதரி. එයා වලව්වේ නෝනා කෙනෙක්. அவள் ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரி. ගොඩක් පොහොසත් කාන්තාවක්. மிகவும் பணம் படைத்த செல்வந்த. එයාගේ ඇස් දෙක ඉදිරියේ එයා හම්බ කරපු කාර් දෙක මලකඩ කාලා. அவள் சம்பாதித்த அந்த 2 வாகனமும் அவளுக்கு கண் முன்பதாக இத்து போவதை காண்கிறாள். අපරාධේ. அநியாயம். ඒ වස්තුවේ වැඩක් තිබෙනවද? அந்த சொத்தில் ஏதாவது வேலை இருக்கிறதா? අර මන්දිරවල වැඩක් තිබෙනවද? அந்த மாளிகைகள் ஏதாவது பயன் இருக்கிறதா? සමහරට බැංකුව ලොකු මුදල තැන්පත් කරපු අයගේ සල්ලි சில வேளையில் வங்கியில் பெரிய தொகையை வைத்த நபர்கள் කාටවත් නැහැ. අන්තිමට කාටවත් නැහැ. அது யாருக்கும் பிரயோஜனம் அற்றதாய் போய்விடும். ප්‍රභාකරන්ගේ මුදල් කෝටි ගාණක් තිබෙනවලු මම දන්නේ නැහැ කියනවා. விடுதலை புலிகள் நாயகன் பிரபாகரனுக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தது. ගොඩක් මිනිස්සු කියනවා මම දන්නේ නැහැ බයි. நிறைய மனிதர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். අදේ මුදල් ගන්න බැරිලු. இன்று அந்த பணத்தை அவர்களால் பயன்படுத்த முடியாது. මිනිස්සු මුදල් හම්බ කරනවා. மனிதர்கள் பணத்தை தேடுகிறார்கள். මිනිස්සු වාහන හම්බ කරනවා. மனிதர்கள் வாகனங்களை வாங்குகிறார்கள். මිනිස්සු ගෙවල් හම්බ කරනවා. வீடு வாசல்களை வாங்குகிறார்கள். යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது මේ என்னவென்றால், ඔක්කොම මලකඩ කනවා. இவை எல்லாம் துருப்பிடித்து போய்விடும். මේ ඔක්කොම දිරාපත් වෙනවා. எல்லாம் துருப்பிடித்து போய்விடும். එහෙම නැත්නම් කවුරු හරි ඇවිල්ලා මේව හොරකම් කරන් යනවා. இல்லாவிட்டால் யாராவது வந்து திருடி கொண்டு போய் விடுவார்கள். මේක තමයි සත්‍යතාවය. அதுதான் உண்மை. මේක තමයි ක්‍රිස්තියානි ආගම ගන්නා සත්‍යතාවය. இதுதான் கிறிஸ்தவ வேதாகமம் போதிக்கும் உண்மையான சத்தியம். අද මම ඔබෙන් අහන්න කැමති. இன்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், ඔබගේ දේපොළ විනාශර ඔබ කැමතිද? உங்களுடைய சொத்துக்கள் அழிந்து போவதற்கு நீங்கள் விருப்பமா? ඔබගේ යාන වාහන මලකඩ කාලා විනාශ ඔබ කැමතිද? உங்களுடைய வாகனங்கள் துருப்பிடித்து அழிந்து போவதற்கு நீங்கள் விருப்பமாய் இருக்கிறீர்களா? එහෙමනම් அப்படி என்றால் එක ඔබ මෝඩෙක්, ஒரு முட்டாள், නැත්නම් ඔබ තෘෂ්ණා පිරු මිනිසෙක්, இல்லாவிட்டால் நீங்கள் இச்சை நிறைந்த மனிதன்,
තුන්වෙනි කඩපු ලෝකයේ මිනිසෙක්. மூன்றாவது உலகத்திற்குரிய மனிதன். ඔබ දිව්‍යයන් වහන්සේ තුල නැහැ. நீங்கள் கர்த்தருக்குள் இல்லை. ඉතින් යේසුස් වහන්සේ මේ තුනේ කතා කරන්නේ මොකද්ද? இயேசு கிறிஸ்து இவைகளுக்கு கூடாக பேசுவது என்னவென்றால் පොළවේ වස්තුව අනතුරුදායක කියලා යේසුස් වහන්සේ කියනවා. பூமிக்குரிய சொத்துக்கள் மிகவும் ஆபத்தானது என்று சொல்லுகிறார். ඊළඟ යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? පොළවේ වස්තුව පාපයට වැටීමට හේතුවක් කියලා කියනවා. உலகத்திற்குரிய சொத்துக்கள் பாவத்திற்கு உங்களை தள்ளுவதற்கு இலகுவானது என்று சொல்லுகிறது. ඊළඟට මොකද කියන්නේ? அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? පොළවේ වස්තුවට ආසා වීම பூமியின் சொத்துக்களுக்கு பிரியப்படுவது ඒක තණ්හාව නැමැති පාපය කියලා කියනවා. அது ஒரு තණ්හාව. அது பேராசைக்கு இடமளிக்கிறது. ඒ ප්‍රතිඵලය මොකද්ද? அதற்கு பிரதிபலன் என்ன? දුරාචාරය. දුරාචාරය. துர் இச்சை. සිංහල අමාරුනේ සමහර වචන. බයිබලයේ තියෙන වචන කතා කරන්නේ. துர் இச்சை. මට වචන වෙනස් කරලා බයිබලයේ එහෙම තියෙනවා. දුරාචාරය. துர் இச்சை. බලන්න. பாருங்கள். තණ්හාවේ අවසානය அதாவது பேராசையின் முடிவு දුරාචාරය. துர்ரிச்சைக்கு தள்ளப்படுகிறது. දුරාචාරය කියන්නේ මොකද්ද? துர்ரிச்சை என்றால் என்ன? ඒක බරපතල පාපයක්. அது மிகவும் கொடிய பாவம். තමන්ගේ ආත්ම ජීවිත සම්පූර්ණ විනාශ කර ගන්නා පාපයක්. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை முழுமையாக அழித்து போடுகிற ஒரு பாவம். ඇයි යේසුස් වහන්සේ මේවා ගැන මෙහෙම කතා කරන්නේ? ஏன் இயேசு கிறிஸ்து இவைகளை குறித்து இப்படி பேசுகிறார்? මේ සියල්ල නැතිවිලා විනාශ වෙලා යනව කාරණාවල්. இவைகள் எல்லாம் அழிந்து இல்லாமல் போகிற ஒரு காரியம் இது. ඒ නිසා යේසුස් වහන්සේ තව කාරණා කියනවා. அதனால் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சொல்லுகிறார். ඔබට යම් දෙයක් තිබෙනවා නම් உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும் என்றால் ඒවා හරි ආකාරයෙන් පරිපාලනය කරන්න. அதை நீங்கள் சரியான விதத்தில் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி ඒවා கொள்ளுங்கள். දිරා යන්න දෙන්න එපා. அவைகளை துருப்பிடிக்க விட வேண்டாம். ඒවා විනාශ වෙන්න දෙන්න එපා. அவைகளை அழிந்து போக விட வேண்டாம். ඒවා හොරකම් කරන්න දෙන්න එපා. அவைகளை திருடி கொண்டு போவதற்கு இடமளிக்க ඔබට வேண்டாம். තිබෙනා දේවල් හරි ආකාරයෙන් පරිපාලනය කරන්න. உங்களுக்கு இருக்கிற காரியங்களை சரியான விதத்தில் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி ඔබ செல்லுங்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නම් நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ඔබට තිබෙනා දේවල් හරි ආකාරයෙන් පරිපාලනය කරන්න අවශ්‍යයි. உங்களுக்கு இருக்கிற காரியங்களை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். ඒවා කොහොමද පරිපාලනය කරන්න ඕනේ? அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும்? දෙවියන් වහන්සේගේ වචනට බාධා නොවන ආකාරයෙන් தேவனுடைய வார்த்தைக்கு அது தடையாக இருக்காதபடி ස්වර්ගයේ කාර්යවලට මුල් තැන දෙමින් பரலோக ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து එවිට ඔබ සුරක්ෂිතයි. அப்பொழுது நீங்கள் பாதுகாப்பாக එවිට இருப்பீர்கள். ඔබ සුරක්ෂිතයි. அப்பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். එවිට ඔබට මොකක්ද ලැබෙන්නේ? அப்பொழுது உங்களுக்கு என்ன நடைபெறும்? විනාශ නොවන සැබෑ පොහොසත්කම ලැබෙනවා. அழிவில்லாத உண்மையான செல்வத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். කොහොමද ඔබ ලබා ගන්නේ? எப்படி அதை நீங்கள் சேகரித்துக் ඔබ கொள்வீர்கள்? දුප්පත් මිනිහෙක් දැක්කොත් நீங்கள் ஒரு ஏழை மனிதர்களை கண்டால் ඒ මිනිහට ඔබ උදව්පකාර அந்த කරනවා. மனிதருக்கு உதவி உபகாரங்களை செய்யுங்கள். සභාවේ අවශ්‍යතාවය තිබෙනවා නම් சபைக்கு தேவை இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ නම ඒ සියල්ල ඔබ වපුරනවා. தேவனுக்காக நீங்கள் அதை விதைக்கும் பொழுது ඔබ කාලා බීලා ඇඳලා සතුටින් ජීවත් වෙන කමන් நீங்கள் உண்டு குடித்து சந்தோஷமாய் வாழ்கிற போதிலும் අනිත් මනුස්සයන්ගේ සතුටත් மற்றவர்களின் சந்தோஷத்தை குறித்தும் අනිත් මනුස්සයගේ කෑම බීමත් அவர்களுடைய உணவுகளை குறித்தும் අනිත් මනුස්සයන්ගේ ඇඳුම් පැළඳුනුත් அவர்களுடைய உடைகளை குறித்தும் සභාවේ අවශ්‍යතාවයත් சபைகளின் தேவைகளை குறித்தும் ඔබ කවදාවත් මග හරින්නේ නැහැ. நீங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் அதை விட்டு விடுவதில்லை. ඇයි ඔබ තුල තෘෂ්ණාව නැහැ. ஏனென்றால் உங்களுக்குள் இச்சை இல்லை. ඔබ තුල දුරාචාරය නැහැ. உங்களுக்குள் அந்த துர்ரிச்சை இல்லை. ඔබ ස්වර්ගයේ වස්තු රැස් කරන මිනිස්සෙක්. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் சொத்துக்களை சேகரிக்கிற மனிதன். ඔබ නිරේට පයින් ගහලා ඉවරයි. நீங்கள் நரகத்திற்கு காலால் அடித்து முடிந்து விட்டாயிற்று. පොළවේ කාර්යබේ ජීවිත ඉවත් වෙලා ඉවරයි. பூமிக்குரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விட்டு ஆயிற்று. බෞද්ධස්මෙතුනේ ඔබගේ ජීවිතයට முழுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு සුද්ධාත්මයන් වහන්සේ ලැබිලා තිබෙනවා. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ඒ නිසා පොළවේ කාරණා නිෂ්ඵල බව දකිනවා. அதனால் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமற்றவைகள் என்று காண்கிறீர்கள். ජීවත් වෙන සුළු කාලය තුල வாழ்கிற இந்த சிறிய கால பகுதியில் උසස් තැන්නේ තිබෙනව දේවල් மேலான இடத்தில் இருக்கிறவைகளை ස්වර්ගයේ තිබෙනව කාරණාවල් பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்கள் සොයමින් ජීවත් වෙන මිනිස්සෙක් වෙනවා. அவைகளை தேடி வாழ்கிற மனிதனாய் வாழ வேண்டும். ඔබගේ අවසානයේ කොහෙන්ද කෙලවර වෙන්නේ? உங்களுடைய
இறுதி எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ස්වර්ගයෙන්. பரலோகத்தில். අදත් ඔබට 7 වෙනි වතාවට இன்றும் உங்களுக்கு 7வது தடவையாக ස්වර්ගයට යන මඟ කියලා දුන්නා. பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை காண்பித்துக் මේ கொடுத்தேன். වචනේ හදලා ජීවත් වෙන්න. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுங்கள். ජීවිතය හදාගන්න. உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். නිෂ්ඵල දේවල් පස්සේ යන්න එපා. பிரயோஜனமற்றவைகள் பின்பதாக போக வேண்டாம். ලෞකික දේවල් පස්සේ යන්න එපා. லௌகிக காரியங்களுக்கு பின்னால் போக வேண்டாம். අවසානයේ මම එක කාර්යයක් ඔබට කියන්න යනවා. இறுதியாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1977 සිට 2020 දක්වාම 1977 தொடங்கும் 2020 வரை මට මාර දේශපාලන පිස්සුවක් තිබුණේ. எனக்கு மிகவும் அரசியல் பைத்தியம் என்னுடைய தலையில் இருந்தது. මාර දේශපාලන පිස්සුවක්. மிகவும் ஒரு அரசியல் பைத்தியம். දේශපාලනය. அரசியல் 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 என்பது ගොඩක් සභාවල් මා අඳුරන්නේ දේශපාලනය කරන පාස්ටර් කියලා. அநேக சபைகள் என்னை இனங்கண்டு கொள்ளுவது அரசியல்வாதி போதகர் என்று. හැම දේශපාලන රැස්වීමකටම යනවා. எல்லா அரசியல் கூட்டத்திற்கும் நான் கலந்து கொள்ளுவேன். සේවය කරගම ක්‍රියාකාරව දේශපාලනය කරනවා. ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் நான் என்னுடைய கிரியைகளில் நான் அரசியல் செய்து මම கொண்டிருந்தேன். කීප සැරයක්ම ඡන්දය ඉල්ලුවා. நான் அநேக நேரங்களில் நான் எலெக்ஷன் கேட்டேன். නමුත් අද ஆனாலும் இன்று දේශපාලනය කියන ක්‍රියාව මට තිත්තයි. அரசியல் என்பது எனக்கு கசப்பா இருக்கிறது. මට කිසිම ආසාවක් නැහැ. எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை அதை குறித்து. දෙවියන් වහන්සේ මාව සම්පූර්ණ විනාශ කළා. இயேசு கிறிஸ்து முழுமையாக என்னை மாற்றினார். කොහොමද වෙනස් වුනේ? எப்படி மாறினேன்? සුද්ධාත්මයන් වහන්සේ මා තුල සිටින නිසා. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் ඒක මට තිත්තයි. அது எனக்கு கசப்பு. ඒක මට වැඩක් නැහැ. அது எனக்கு வேலை இல்லை. ආයි ඡන්ද ඉල්ලන ආසාවක් නැහැ. திரும்பவும் நான் அந்த எலெக்ஷன் கேட்பதற்கு விருப்பம் இல்லை. කාටවත් වැඩ කරන්න ආසාවක් නැහැ. யாருக்கும் போய் வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை. මම කරන්නේ සැබෑ දේශපාලනය. நான் செய்வது ஒரு உண்மையான அரசியல். දෙවියන් වහන්සේගේ දේශපාලනය. தேவனுடைய அரசியல். ඒක තමයි ලෝකයේ උතුම්ම දේශපාලනය. அதுதான் உலகத்தில் உத்தமமான அரசியல். දෙඩින් ඉන්නව මිනිස්සුયો. வெளியில் இருக்கிற மனிதர்கள், දිලිඳුකම ඉන්නව මිනිස්සුયો. ஏழ்மையாய் இருக்கிற மனிதர்கள், විවිධ ප්‍රශ්න වලින් ඉන්නව මිනිස්සුયો. பிரச்சனைகளில் இருக்கிற மனிதர்கள், අසර වෙලා ඉන්නව මිනිස්සුયો. உதவியற்ற நிலையில் இருக்கிற மனிதர்கள், ඔවුන්ට සේවය කිරීම දෙවියන් වහන්සේගේ නාමයෙන්. அவர்களுக்கு ஊழியம் செய்வது இயேசு கிறிஸ்துவின் ඒ நாமத்தினால். තුලේ ජීවිත නැගිටින විට, அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகும் பொழுது, ඒ තුලේ ජීවිත ස්වර්ගයට යන විට, அவர்களுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகும் பொழுது, මේක තමයි මහ පොළොවේ සැබෑ දේශපාලනය. அதுதான் இந்த பூமியில் இருக்கிற உண்மையான அரசியல். දෙවියන් වහන්සේ මාව විනාශ කළා. இயேசு கிறிஸ்து என்னை மாற்றினார். දිරා යන දේවල් කරන්න එපා කියලා. அழிந்து போகிற காரியங்களை தேட வேண்டாம், நாட வேண்டாம் තේරුමක් නැති என்று. දේවල් කරන්න එපා කියලා. இந்த ஒரு வேலைக்கும் ஆகாத காரியங்களை செய்ய வேண்டாம் என்று. විනාශ වෙන දේවල් කරන්න එපා කියලා. அழிந்து போகிற காரியங்களை தேட வேண்டாம் என்று. දැන් මේ කරන සේවවල් இப்பொழுது நான் செய்கிற ஊழியம் විනාශ වෙන දේවල්ද? அழிந்து போகிறதா? නැති වෙන දේවල්ද? இல்லாமல் போகிற காரியமா? ස්වර්ගයේ කාරණා. பரலோக ராஜ்யம் பார்த்து මේ கொண்டிருக்கிறது. වස්තුව රැස් කළා තිබෙනවා. பரலோக ராஜ்யத்தில் அந்த சொத்துக்கள் අපි හැම சேர்க்கப்பட்டிருக்கிறது. කෙනෙක්ම நாங்கள் ஒவ்வொருவரும் ඒ ස්වර්ගයේ වස්තුව රැස් කරන්නා அந்த වූ பரலோக ராஜ்யத்தின் சொத்துக்களை சேகரித்துக் கொள்ள දේව வேண்டும். මනුෂ්‍ය වෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய மனிதர்களாய் மாற வேண்டும். සභාවක් වෙන්න අවශ්‍යයි. சபையாக மாற வேண்டும். දෙවියන් වහන්සේ සේ කරන්ට தேவன் அப்படி செய்ய வேண்டும் என்றால், ඔබට බොහෝසේ ආශිර්වාදක සේව உங்களுக்கு කෙනෙක්. ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றால், මගේ ප්‍රාර්ථනාවයි. இதுதான் என்னுடைய வாஞ்சை ஆசையாக இருக்கிறது. ආමේන්. ஆமென். අපි ඇස් වසා ගනිමු. கண்களை மூடிக்கொள்வோம். උදෑසන ඔබේ ජීවිතය ගැන කල්පනා කරලා බලන්න. இந்த காலை பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். බෞද්ධිසම ගත්තා කියලා හරියන්නේ නැහැ. ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்று சரி வராது. ඔබේ ජීවිතය වෙනස් වෙන්න නම් உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ඒ என்றால், දේ කරන් සුද්ධාත්මයන් වහන්සේ. அவைகளை செய்வது பரிசுத்த ඒ ஆவியானவர். සුද්ධාත්මයන් වහන්සේ නැති නිසා තමයි அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இல்லாததினால் தான் අද පොළවේ තිබෙන කාරණා පස්සේ යන්නේ. இன்று நீங்கள் பூமிக்குரியவைகளை நாடுகிறீர்கள், தேடுகிறீர்கள். දැන් ඔබ යාඥා කරන්න. நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். මාව ස්වර්ගයේ කාරණා සොයන මිනිස්සෙක් හැටියට நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள காரியங்களை தேடுகிற ஒரு மனிதனாக වෙනස් කරන්න කියලා. மாற்றுவீராக என்று. මල්ල කඩගෙන දේවල් නෙමෙයි. துரு புடித்து போகிற காரியங்களுக்கு அல்ல, විනාශ වෙන දේවල් නෙමෙයි. அழிந்து போகிற காரியங்களுக்கு அல்ல, ස්වර්ගයේ දේවල් මහ පොළොවේ කරන මිනිස්සෙක් හැටියට பரலோக ராஜ்யத்துக்குள்ள காரியங்களை இந்த பூமியில் நான் செய்வதற்கு මා වෙනස්
වෙනස් කරන්න යාඥා என்னை කරන්න. மாற்றும் என்று நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ඒ සඳහා සුද්ධාත්ම වහන්සේගේ බලය அதற்காக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ඔබ වෙත වගුරන්න කියලා ඔබ යාඥා உங்கள் කරන්න. மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று ඔබේ ஜெபியுங்கள். ජීවිතේ බාර කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ඔබගේ ශරීරයේ පූජාවක බාර කරන්න. உங்களுடைய சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். ඔබගේ ආත්මයේ පූජාවක බාර කරන්න. உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். උන්වහන්සේ වචනව සම්පූර්ණ ජඩත් වෙන්න. அவருக்கு முழுமையாக நீங்கள் கணக்கொப்புவீங்கள். උන්වහන්සේ ක්‍රියා කරන්නට යනවා. அவர் செயல்படுவார். උන්වහන්සේ අතකසන්ට යනවා. அவர் உங்களை தொட போகிறார். උන්වහන්සේ ඔබ වෙත එන්ට යනවා. அவர் உங்களுக்குள் வரப்போகிறார். උන්වහන්සේ ඔබ බලයෙන් පූර්ණ වෙන විට அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களை මේ நிரப்புவார். මහා පොළොවේ නිෂ්ඵල දේවල් මට එපා කියන්න இந்த යනවා. பூமிக்குரிய எல்லா அழிந்து போகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ඒ சொல்லுங்கள். වෙන්න කියලා යාඥා කරන්න. அப்படி நடக்க வேண்டும் என்று යාඥා செபியுங்கள். කරන්න. செபியுங்கள். මෙන්න ස්වාමීන් ඔබගේ සභාවට බාරයි. பிதாவே, சபையை உம்முடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். මේ ස්වාමීන් මේ දරුව ඔබට බාරයි. இந்த ஜனங்களை உம்முடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். පාවුතුමා කොලොස්සේ සභාවට කිව්වසේ பரிசுத்த பவுல் கொலோசி சபைக்கு சொன்னது போல் අද පටන් උසස් තැන්නේ තිබෙනා දේවල් ශ්‍රවණ இன்று මනුෂ්‍ය தொடங்கி உயர்ந்த இடத்தில் இருக்கிற இவைகளை தேடுவதற்கு நீங்கள் உதவி යේසුස් செய்வீர்கள். වහන්සේ අද මතක් කර දුන්න පරිදි இயேசுவே, நீர் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டியபடி අපේ ජීවිතේ ඔබගේ පියාණන් වහන්සේගේ අතේ බව සිහිපත් කරමින් எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் நினைவுபடுத்தி නිෂ්ඵල දේවල් අහක දමන්න. அழிந்து போகிற காரியங்களை நாங்கள் அகற்றி ස්වර්ග දේවල් සොයන්න. பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவதற்கு එක්කිනෙක මනස වෙනස් කළ මැනව. ஒவ்வொருவரின் இருதயத்தை நீர் மாற்றுவீராக. වෙනස් කළ මැනව. மாற்றுவீராக. මේ මොහොත ඔබ යාඥා කරන්න. இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். උන්වහන්සේ ඔබ සමග සිටිනවා. அவர் உங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ ඔබ හඬ අසන් සිටිනවා. அவர் உங்களுடைய சத்தத்தை செவிமடுத்துக் මේ கொண்டிருக்கிறார். වචනේ දිව්‍යන් වහන්සේ අතර බාහිර කළා. தேவனுடைய இந்த வார்த்தையை நாங்கள் அவருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து දේවගත යොහන් පියතුමා යාඥා කරනවා ඇති.